அந்த இளைஞன் உண்மையான காங்ஃபூ மாஸ்டர். அதனால் கால்பந்து விளையாடுவது அவருக்கு குழந்தைகள் விளையாட்டைப் போல எளிது. திடீரென அவருக்கு அருகில் இருந்த மேசையின் மீது இருந்த கண்ணாடிகள் பூகம்பம் வந்தது போல நடுங்கத் தொடங்கின. காரணம், அவர் அடித்த ஒரு கிக்கில் சுவரிலேயே பெரிய பள்ளம் விழுந்திருந்தது. இதை பார்த்த பயிற்சியாளர், சீனாவின் மிக ஆபத்தான அணியை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த போட்டியில் வென்றால் நேரடியாக உலகக் கோப்பைக்கு தகுதி கிடைத்துவிடும் என்று நினைத்தார். குங்ஃபூ மாஸ்டர்களால் உருவாக்கப்பட்டிருந்தது. போட்டி தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அது கால்பந்து போட்டியாக இல்லாமல் சண்டைக்களமாக மாறிவிட்டது. நாயகனின் அணியினர் கடுமையாக தாக்கப்பட்டனர். சிலருக்கு தலையில் பலமான அடிகள் விழுந்தன. இன்னும் சிலர் தரையில் தூக்கி வீசப்பட்டனர். இதைக் கண்டு கோபமடைந்த பயிற்சியாளர், கேப்டன், இப்போது உன் உண்மையான திறமையை காட்டு என்று உத்தரவிட்டார். அந்த நேரத்தில் அணியில் இருந்த ஒருவன் பயத்தில் தனது வெள்ளை ஷார்ட்ஸை சரணடையும் கொடியைப் போல் அசைத்து முழங்காலில் விழுந்து, தயவு செய்து எங்களை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினான். அதை பார்த்த எதிரணி வீரர்கள் சிரித்துக்கொண்டே ஒரு உள்ளாடையை அவன் மீது எறிந்து, உண்மையாக சரணடைந்தால் இதை தலையில் போட்டுக்கொள் என்று அவமானப்படுத்தினர். வேறு வழியில்லாமல் அதை தலையில் அணிந்த அவன் வெட்கத்தில் கதறி அழுதான். அந்த சமயத்தில் கேப்டன் கண்களை மூடி தனது அணியினரின் சக்தி மீண்டும் திரும்பி வருவதை உணர்ந்தார். அடுத்த நொடியில் அனைவரும் மீண்டும் தங்களின் குங்ஃபூ நிலைக்கு மாறினர். போட்டி மீண்டும் தொடங்கியது. இந்த முறை கேப்டன் தனது இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார். அவரது தலையை ஒரு இரும்பு கருவியாலும் கீற முடியவில்லை. மற்றொரு வீரரின் பந்தை கட்டுப்படுத்தும் திறமை ஒரு கலைஞனின் படைப்பை போல் அசர வைத்தது. அவர்களின் கோல்கீப்பர் ஒரு உண்மையான கிராண்ட் மாஸ்டர். எந்த கோணத்தில் பந்து வந்தாலும் மின்னல் வேகத்தில் பிடித்து துல்லியமாக தனது அணியினரிடம் அனுப்பினார். பந்தை பெற்ற மேட் தனது அபாரமான கால் வலிமையால் முழு சக்தியுடன் ஷாட் அடித்தார். அந்த வேகத்தில் அவரது காலணியே பந்துடன் பறந்தது. எதிரணி கோல் கம்பமே பள்ளமாக மாறியது. அந்த தாக்கத்தில் எதிரணி வீரர்கள் அனைவரும் தரையில் சரிந்தனர். தனது அணியின் சக்தியை பார்த்த பயிற்சியாளர், நாம் உலகக் கோப்பை வரை செல்வோம் என்று உறுதியாக முடிவு செய்தார். சில நாட்களிலேயே அவர்கள் சீனாவை பிரதிநிதித்துவப்படுத்தி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை அடைந்தனர். போட்டி தொடங்கியவுடன் இரு அணிகளும் முழு சக்தியுடன் மோதின. நாயகன் தனது முழு வலிமையுடன் ஒரு ஷாட் அடித்தார். ஆனால் எதிரணி கோல்கீப்பர் அதை ஒரே கையால் பிடித்து, இன்னும் பலமாக அடி என்று கேலி செய்தான். இந்த முறை அவர் இன்னும் அதிக சக்தியுடன் அடித்தார். ஆனாலும் அதையும் கோல்கீப்பர் மிக எளிதாக தடுத்துவிட்டான். கேலியில் வெறுப்படைந்த நாயகன் இனி முழு சக்தியையும் பயன்படுத்த முடிவு செய்தார். பந்தை மேலே தூக்கி மின்னல் வேகத்தில் ஒரு வாலி ஷாட் அடித்தார். அந்த கிக்கின் அதிர்வில் மைதானமே பள்ளமாக மாறியது. இருந்தாலும் எதிரணி கோல்கீப்பர் எந்த சிரமமும் இல்லாமல் பந்தை பிடித்தான். நகரத்தின் சுவரையே உடைக்கும் சக்தி கொண்ட அந்த ஷாட் கூட அவனுக்கு ஒரு சவாலாக இருக்கவில்லை. எதிரணி அணியின் தாக்குதல்களும் அதே அளவுக்கு பயங்கரமாக இருந்தன. ஒரு அதிரடி ஷாட் அவர்களது கோல்கீப்பரை நேராக தாக்கியது. இருந்தாலும் அவர் மீண்டும் எழுந்து நின்றார். ஆனால் அடுத்ததாக வந்த ஷாட் துப்பாக்கி குண்டை போல கோலை நோக்கி பாய்ந்தது. அதை தடுக்க அவர் முழு முயற்சியும் செய்தார். இருந்தாலும் தாக்கம் மிகவும் கொடூரமாக இருந்ததால் அவர் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். வேறு வழியில்லாமல் ஒரு பெண்ணை கோல்கீப்பராக நிறுத்தினர். ஆனால் அவர் தவறுதலாக தங்கள் கோலுக்கு பதிலாக எதிரணி கோல் அருகே நின்று விட்டார். அதை பார்த்த அனைவரும் நம்பிக்கையை இழந்தனர். அடுத்த ஷாட்டை யாராலும் தடுக்க முடியாது என்று அனைவரும் நினைத்தனர். எதிரணி வீரர் இறுதி ஷாட்டை முழு சக்தியுடன் அடித்தான். ஆனால் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தும் வகையில் அந்த பெண் எந்த சிரமமும் இல்லாமல் பந்தை பிடித்தார். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு விரலில் பந்தை சுழற்றி காட்டி தனது அணியினரின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்தார். அப்படியானால் இந்த அணி உலகக் கோப்பையை வெல்லுமா? உங்களுக்கு பிடித்த உலகக் கோப்பை அணி எது? கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற அசத்தலான திரைப்பட கிளிப்புகளுக்கு என்னை ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள்.